இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எசாயா அதிகாரம் 60 வசனம் 5. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஒரு சகோதரர், ஆண்டவரை அறியாத ஒரு சகோதரர், ஆனால் அவர் ஸ்கூல் அந்த நாட்களில் அவர் படித்து கொண்டிருக்கிற வேலையில் அவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ண டீச்சர் அவங்களுக்கு பைபிள் வேர்சஸ் மெமரி பண்ண சொல்லி அதுக்கான சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்களாம். அதனால் இந்த கிஃப்ட் வாங்கணும் அப்படின்றதுக்காக அவர் பைபிள் அந்த நாட்களில் படிக்க ஆரம்பித்தாராம். பைபிள் படிக்கிறது அவருக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் வேற சர்ச்சுக்கு போக மாட்டாராம், வேற எந்த ஒரு வழிபாட்டிலும் அவர் ஈடுபட மாட்டாராம். ஆனால் மார்னிங் எழும்பின உடனே ஃப்ரெஷ்அப் ஆகி பைபிளை மட்டும் எடுத்து கொஞ்ச நேரம் வாசிப்பாராம். பிரியமானவர்களே, ஒரு தடவை அப்படியாக அவர் வாசித்து கொண்டிருக்கும் போது அவங்க மனைவியும் ஆண்டவரை அறியாத ஒரு ஹிந்து மார்க்கத்தை சேர்ந்த சகோதரி தன்னுடைய கணவர் வேதாகமத்தை எடுத்து வாசித்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய கணவருக்காக அவங்க உள்ளத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்களாம். இப்படி இவர் தினமும் தன்னை ஃப்ரெஷ்அப் ஆக்கி ஒரு பயபக்தியோடு இந்த வேதாகமத்தை வாசிக்கிறாரே, இந்த வேதாகமம் உண்மை என்றால் என்னுடைய கணவருக்குள்ளாக இருக்கிற அந்த தீய பழக்கம் மாறணும், குடி பழக்கம் மாறணும், அவர் தூக்கம் இல்லாமல் எடுக்கிற அந்த மெடிசன் மாறணும், அவருக்குள்ளாக இருக்கிற கோபம் மாறணும், இப்படிப்பட்ட கெட்ட பழக்கத்தோடு அவர் இருக்கிறாரு, அவருக்குள்ளாக ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக நினைத்தார்களாம். பிரியமானவர்களே, நாட்களும் கடந்து போனது. ஒரு நாள் இந்த சகோதரர், இவங்க மனைவியும் அவரும் டாக்டராக இருக்கிறபடினால ஒரு இடத்தில் ஒர்க் பண்ணிட்டு அங்கே ஒரு சர்ச் இருந்ததா. அந்த சகோதரரும் சரி நான் ஆலயத்துக்குள்ளாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாராம். போய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினாரா என்னன்னு தெரியலையா, ஆனால் கொஞ்ச நேரம் முழங்காலே நின்றாராம். பிரியமானவர்களே, அவர் முழங்கால நின்று ஆலயத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்த போது தேவ பிரசன்னம் அவரை நிரப்பியதாம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை அவர் பெற்றுக்கொண்டாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் தன்னை அறியாமலேயே அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை வாஷிப் பண்ணிட்டு கொண்டிருந்தாராம். இதை ஓடி போய் பார்த்த மனைவிக்கு ஒன்றும் புரியல. தன்னுடைய கணவர் எப்படியோ மாறிட்டாரே, அவருக்கு என்னமோ ஆயிடுச்சு, வேற என்னமோ பேசியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போதகரை எல்லாம் அழைத்து சொன்னார்களாம். ஆனாலும் அவங்க மனைவிக்கு ஒன்றுமே புரியாததுனால அவங்க திகைத்து கொண்டே இருந்தார்களாம். பிரியமானவர்களே, இந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகு அவங்க கணவருடைய லைஃப்ல மாற்றங்கள் வர ஆரம்பித்ததாம். அவர்கிட்ட இருந்த அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் மாறியது, கோபம் மாறியது, தூக்கமே வரலை அப்படின்னு மெடிசன் எடுத்துக்கொண்டிருந்த அவர் அந்த மெடிசனை ஸ்டாப் பண்ணாரா, அவருக்குள்ளாக சமாதானம் வந்ததாம். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த மனைவியோட இருதயம் சந்தோஷப்பட ஆரம்பித்தது. என்னுடைய கணவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவருக்குள்ளாக ஒரு மாற்றம் வந்தது என்று அந்த சகோதரி சாட்சி சொன்னார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயம் சந்தோஷப்படணுமா, உங்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் வரணுமா? ஒருவேளை இந்த கோபம் என்னை விட்டு மாறலை, என்னுடைய சுவாபம் என்னை விட்டு மாறலை, என் பிரச்சனை என்னை விட்டு மாறலை, நான் சோர்ந்து போகிறேன், நான் ஜெபிக்க முடியாம இருக்கிறேன், வேத வசனங்களை எடுத்து வாசிக்க முடியாம இருக்கிறேன், நான் திகைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆவியானவர் வந்தால், தேவ பிரச்சனை வந்தா உங்க இருதயம் பூரிப்பாகும், உங்க சூழ்நிலை மாறும், உங்க பிரச்சனை மாறும், உங்க நிலைமையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். எந்த காரியத்துக்கு நீங்க அடிமைப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு விடுதலையை தருவார். அன்பான வாலிப மகளே, வாலிப மகனே, செல்போனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்கு நீ அடிமைப்பட்டு இருக்கிறாய், தவறான காரியங்களை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டுமானால் ஆவியானவரை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள். நிச்சயமாய் உனக்குள்ளாக ஒரு மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் தருவார். பிரியமானவர்களே, கவலையோடு இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை நினைத்து வேதனையோடு இருக்கிறீங்களா? தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உங்க இருதயம் பூரிப்படையும்படியாய் கர்த்தர் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார்.
செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பா, எப்பேற்பட்ட மனுஷனையும் மாற்றக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய கணவருக்குள்ளாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. என்னுடைய பிள்ளைக்குள்ளாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய லைஃப்ல ஒரு அற்புதம் நடக்கட்டும். பலவீனத்தோடு இருக்கிறாங்கப்பா, ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கிறாங்கப்பா, சர்ஜரி பண்ணுவதற்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறாங்கப்பா. நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். நன்மைக்காக ஒரு குழந்தைக்காக காத்திருக்கிறாங்கப்பா. கண்ணீரோடு கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். கர்ப்பிணிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. செய்கிற வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. அநேக குடும்பங்கள பிரிவினைகள், கணவன் மனைவிக்கிடையே பிரிவினைகள், பிரச்சனைகள் சுவாமி, குடும்பங்கள சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.